அல்பா சேனல் வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்று 12ஆம் வகுப்பு தேர்வு தமிழ் தேர்வு நடந்திருக்கு. இதில் எல்லோரும் நல்லா எழுதிப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதில் ஒரு மதிப்பெண் வினாக்களுக்கான விடைகளை தான் நான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு ஒன் பார்த்திங்கன்னா, இலக்கியத்தையும் மொழியையும் ஒரு சேர பேசுகின்ற இலக்கண நூல். ஆப்ஷன் அ தொல்காப்பியம். இரண்டாவது ஒன்று, குறிப்புகளில் மறைந்திருக்கும் தமிழ் அறிஞரை கண்டுபிடிக்க தமிழறிஞர் முதல் இரு எழுத்துக்களால் மறைக்கலாம். ஆப்ஷன் அ மறைமலை அடிகள். மூன்றாவது, உயர்தினை என்மனார் மக்கட் சுட்டே அக்ரிணை என்மனார் அவரள பிறவே. இந்நூற்பா இடம்பெற்றுள்ள நூல். ஆப்ஷன் அ தொல்காப்பியம். ஃபோர்த் ஒன், உலக நாடுகள் மாற்று ஆற்றலை நோக்கி சென்றால் மட்டுமே புவி வெப்பமயமாதலை கட்டுப்படுத்த முடியும். இத்தொடர் உணர்த்துவது. ஆப்ஷன் ஆ கார்பனற்ற ஆற்றல் பயன்பாடே தேவையாகிறது. 5, பொருந்தி விடை தேர்க. இதில் பார்த்திங்கன்னா, பையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் பயன்தூக்கார் செய்த உதவி சினம் காலத்தினார் செய்த நன்றி. இதுக்கு ஆப்ஷன் பார்த்திங்கன்னா இ ஆப்ஷன். ஓகேங்களா. அடுத்தது 6வது ஒன்று, எங்கள் தந்தையார் நாடென்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே என்னும் பாரதியின் பாடல் வெளிப்படுத்துவது. ஆப்ஷன் இ தந்தை வழி சமூக முறை. அடுத்தது 7வது, காவினம் கலனே சுருக்கினம் கலப்பை இத்தொடரில் கலன் உணர்த்தும் பொருள். ஆப்ஷன் அ இசைக்கருவி. 8th ஒன், காலை இளம்பையில் நன்றாக மேய தும்பறுத்து துள்ளி வரும் புதுவையில் என்ற கவிதையில் பயின்று வரும் படிமம். ஆப்ஷன் இ வினைப்படிமம். அடுத்தது 9வது ஒன்று, ஈற்றடி எழுதி துளைப்பாவை நிறைவு செய்க வானம் அழிகிறது பூமி சிரிக்கிறது. ஆப்ஷன் இ மழை. 10வது ஒன்று, மேடையின் மேலிருந்து வேண்டும்போது கீழே இறக்கும் வகையில் அமைக்கப்படும் திரை. ஆப்ஷன் ஆ கரந்து வரல் திரை. 11வது, மழை மேகத்தை கண்ட மயில் போல நீலவண்ணனை கண்ட குந்தி. இத்தொடரில் வெளிப்படும் மெய்ப்பாடு. ஆப்ஷன் இ மகிழ்ச்சி. அடுத்தது 12வது, காப்பியத்தின் பெரும்பிரிவை குறிப்பது. ஆப்ஷன் இ காண்டம். 13, பின்வருவனற்றுள் தொன்மத்திற்கு பொருந்தா ஒன்றை தேர்க. இதில் இ வயதில் சிறியவர் ஆனாலும் தலைவர். 14வது கடைசி ஒன்று, ஒருவருடைய புகழ் வலிமை கொடை அருள் போன்ற நல்லியல்புகளை சிறப்பித்து கூறுவது. ஆப்ஷன் ஆ பாடான் திடை. நன்றி.